ஹே ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேபிகினியோட எபிசோட் 19 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஆட்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் நம்ம சேனலில் வரணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நாம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல இவங்க 4 பேரும் மீட்டிங் இருக்கிற அந்த இடத்துக்கு ரொம்பவே கோவமா வந்த ஃபெரித்தை பார்த்ததும் அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஷாக் தானே தவிர அவனை பார்த்து பயப்படவோ இல்லை இவன் வந்துட்டானே அப்படிங்கிற ஃபீலிங்கோ யாருக்குமே கிடையாது. இவன் தானே இனி என்ன பண்ண போறானோ அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் அங்க இருக்கிற எல்லாரும் இருக்காங்க. ஏன்னா அவனோட இந்த பைத்தியக்காரத்தனத்தை பத்தி இங்க இருக்கிற எல்லாரும் ரொம்பவே அவேரா இருக்காங்க. அங்க வந்த ஃபெரித் டேபிளே உடையிற மாதிரி ஒரு தட்டு தட்டி, இதுக்கு மேல என் ஒய்ஃப் பக்கத்துல ஒண்ணு நான் பார்க்க கூடாதுன்னு இதுக்கு முன்னாடியே உன்கிட்ட வார்ன் பண்ணல அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். அவன் சத்தம் போடுறத பார்த்த எல்ஃப், நம்ம ஏன் மனுஷங்க மாதிரி உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதை கேட்டு செய்யறனுக்கும் சிரிப்பு வருது. ஏன் ஃபெரித் கூட சிரிச்சிடுறான். உடனே பக்கத்துல வந்து அவன் காது கிட்ட, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடறான். அந்த ஹோட்டல் இருக்க அத்தனை பேருமே இவங்களத்தான் பாக்குறாங்க. அதனால செய்யறனுக்கு அங்க இருக்க பிடிக்கல. நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சைரன் கிளம்பிடுறா. நான் உங்களை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே போன ஃபெரித், வெளியே போன ஃபெரித் அவங்க கிட்ட பயங்கரமா சத்தம் போடுறான். இது என்ன மாதிரியான பிஹேவியர்? ஒரே ஒரு நாள் தான் ஆச்சு நீ அதை சைன் பண்ணி, உடனே எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு எந்த நேரத்துல எங்க வந்து எப்படி மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற நீ? இது ஒன்றும் உன்னோட கிராமம் கிடையாது, இது இஸ்தான்புல். இங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டுத்தனமா சத்தம் போடுறான் பைத்தியமாட்ட. நீ பேசுற எதை பத்தி எனக்கு அக்கறை கிடையாது. எனக்கு எப்படி வாழணும்னு தோணுதோ, நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறனோ அப்படிதான் நான் இனிமேல் இருக்க போறேன். நீ இப்படிதானே இருந்த, எங்க வேணாலும் போவ, எப்ப வேணாலும் போவ வருவ, அதே மாதிரிதான் இனிமேல் நானும் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. இதை கேட்டு கோவமான அவன், உனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு லைஃப் கிடையாது அபி, இவங்களை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறா. இல்லாட்டி என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி சுனா கேட்கும்போது அவன் அப்படியே போயிடுறான். அபி சுனாவை பிடிச்சு வாங்க போலாம் வாங்க போலான்னு கூப்பிடுறப்போ அவன் அந்த அவசரத்துல இழுத்ததுல அவ கீழே விழுகிற மாதிரி போயிடுறா. இதை பார்த்ததுமே சேரனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. அக்கா நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் பயங்கரமா சத்தம் போடுறா. உனக்கு என்ன மட்டும்தான் பேசுறக்கோ திட்டுறக்கோ என்ன வேணாலும் பண்றக்கோ உரிமை இருக்கு. என் அக்காவையோ என் ஃபேமிலியோ இது மாதிரி ட்ரீட் பண்ணன்னு வச்சுக்கோ, உன் மொத்த குடும்பத்தையும் என் காலுக்கு கீழே கொண்டு வந்துடுவேன். ஞாபகத்துல வச்சுக்க, உன்ன மாதிரி ஒரு மோசமானவனை நான் பார்த்ததே இல்லை. இவனால அது எதுக்குமே பதில் பேச முடியல. எல்ஃப் அவன் இவன் இவன் யாரையும் விடு, எங்க அப்பாவோட நகை இனுக்கு கூட நீ சமமானவன் கிடையாது. சி அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து சுனாவை கூட்டிட்டு போறா. அபி எவ்வளவோ ட்ரை பண்ணுவான், இல்ல தெரியாம நடந்துச்சு, ப்ளீஸ் வாங்க 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 அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணிடுவா அபி, உன்னால என்ன பண்ண முடியும், முதல்ல இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் டாக்ஸி பிடிச்சு அங்கிருந்து போகிறாங்க. இவன் நேரா உள்ள போய் சாப்பிட்டு இருக்க அவங்க கிட்ட டேபிள் உட்காந்து ரொம்ப அமைதியா பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எத்தனை டைம் சொன்னேன், நான் எவ்வளவு டைம் உங்ககிட்ட சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். உங்களை பாருங்களேன், எவ்வளோ அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணி ரொம்ப மேனர்டா சாப்பிட்டு ரொம்ப டீசெண்டா இருக்கீங்க. பட் என்ன பாருங்க, நான் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நான் எப்படி இருக்கேன்னு. இப்போ இதுலயே உங்களுக்கு புரியலையா நான் எப்படிப்பட்டவன்னு? இதுக்கு மேல என் லைஃப்ல குறுக்க வராத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். நேரா வந்து அவங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அவங்க டாக்ஸில ஏறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவன் சொன்னதுக்கு, நீ ஏன் விட்ட அப்படின்னு சொல்லி ஃபெரித் கேட்பான். நான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி அவங்க இழுத்து உள்ள போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். இவன் எதுவுமே பதில் பேச முடியாது. சரின்ட்டு 2 பேரும் கிளம்பி கார்ல மேன்ஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. இதே டைம்ல பெலினை பார்க்க சர்தார் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் அவட்ட பேசிட்டு இருக்கும்போது, நேத்து ஃபெரித் இங்க வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமா வந்தான், உனக்கு எப்படி தெரியும், நீ ஆள் வச்சு என்ன கண்காணிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. ஆமா அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். அவன் ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆனவன், அவன் எப்படி உன் லைஃப்ல இருக்கலாம், நீ எனக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற, நான் யாரு உன் லைஃப்ல, அவன் யாரு உன் லைஃப்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, எனக்கு இதுக்கு மேல நீ இங்க இருக்க வேணாம், வெளியே போ, இல்லாட்டி நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்றவா. ஓ அப்படியா, கால் பண்ணடி, இப்பவே கால் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆர்குமெண்ட் அதிகமாயி அவன் ஒரு நிமிஷம் ரொம்ப க்ளோஸ்டா வருவான். இவ கோவம் வந்து சப்புன்னு ஒரு அப்பப்புனே திருப்பி அடிக்க வருவான். அவ பயந்ததை பார்த்ததும் அங்க இருக்கிற அத்தனை பொருளையும் உடைச்சு போட்டு அவன் அங்கிருந்து போயிடுவான். இந்த நேரத்துல இவங்க 2 பேரும் அப்பதான் வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. மேல போயிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா இஃபாகட் வரா. அவ சுனா போ சொல்லிட்டு சேரன் கிட்ட சில கேள்விகள் கேட்கிறா. நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்பா. நான் ஒரு பிசினஸ் மீட்டிங்காக போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவா. ஃபெரித் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, ஃபெரித் எங்கினே எனக்கு தெரியாது, என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி இவ சொன்னதுக்கு அவ ரொம்ப இன்டைரக்டா ஒரு சில வேர்டிங் சொல்வா. அது என்ன மீன் பண்றா அப்படின்னா, நீ இப்ப இருக்கிறது வாழ்றது எல்லாமே
ஃபெரித்தோட காசுல தான். ஸோ வந்து அவன் என்ன நினைக்கிறானோ, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுபடிதான் நீ நடந்துக்கணும். நீ பண்றது அத்தனையும் ஃபெரித்தோட காசுல. ஸோ அவனுக்கு என்ன ஓகேயோ அத மட்டும் பண்ணு அப்படிங்கிற மாரி இன்டைரக்ட்டா சொல்லுவா. இத கேட்டு அவ மேல வந்து ஒரே அழுகையா இருக்கும். எனக்குன்னு எந்த ஸ்டாண்டர்ட்ஸுமே இல்லையா? நான் அவன் காசுல இருக்கிறதுக்காக அவன் சொல்றது மட்டும் தான் நான் செய்யணுமா? எனக்கு இந்த வாழ்க்கையே புடிக்கல. என்னை எவ்ளோ இன்சல்ட் பண்றாங்கன்னு பாரு. நான் சீக்கிரமா சைன் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்கா. இந்த இஃப்கட் ஆர்கன் கிட்ட போய் இந்த மாரி ஃபெரித் இன்னும் வீட்டுக்கு வரல. அவன் வெளிய தான் இருக்கான். இவ இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா. இவங்க 2 பேத்துக்குள்ள நடக்கிற இத்தனை பிரச்சனைக்கு காரணம் அந்த டெஃப்னே மட்டும்தான். டெஃப்னே இவங்க வாழ்க்கையில இருக்கிறனால தான் இப்ப இவ்ளோ பிரச்சனை. நீ அவள வார்ன் பண்ணியே ஆகணும். அவனும் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவ சொல்ல, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்கன் சொல்றான். ஃபெரித் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்ப பெலின் கால் பண்ணி ரொம்ப அழுகுறா. என்னாச்சுன்னு சொன்னப்ப அவ எதுவுமே பதில் கேஸ்ல. சரின்ட்டு இவன் நேரா வீட்டுக்கு போய் பாக்குறான். அங்க இருக்க அத்தனை பொருளையுமே அவன் உடைச்சு போட்டிருக்கான். இதை பார்த்ததுமே அவனை போய் ஏதாவது பண்ணணும்னு இவன் போவான். ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப அழுவா. சரி நான் போகல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவன் என்கிட்ட ரொம்ப தப்பா பேசினான், எனக்கு கோவம் வந்துச்சு, அதை நான் அடிச்சேன், அதனால இவன் இத்தனை வேலை பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவான். சரி நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி அவனை எப்படியாவது இங்க இருக்க வைக்கணும்னு பாக்குறான். பட் ஃபெரித்க்கு இங்க இருக்கிறதுல விருப்பம் இல்ல. பட் நான் உன்னைத்தான் ரொம்ப லவ் பண்றேன், எனக்கு நீ மட்டும்தான் வேணும், என் கூடயே இருந்துரு அப்படின்னு சொல்லி நிறைய வேர்டிங்ஸ் பேசி அவனை கொஞ்சம் மயக்கி அவன் கூடயே இருக்க வச்சிடுறா. இந்த நைட்ல ஆர்கன் டெஃப்னேவை போய் பார்த்து ஃபெரித் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஃபெரித் எதுக்கு இங்க வரணும், எனக்கும் ஃபெரித்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறப்போ உனக்கும் ஃபெரித்துக்கும் சம்மந்தம் இல்லை, பட் உனக்கும் சேரனுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல, இதுக்கு மேல எங்களோட ஃபேமிலிக்குள்ள நீ வராத, உன்னால ஏகப்பட்ட பிரச்சனை நாங்க ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப ரூடா பேசணும். என் வீட்டு விட்டு முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லி அவ அங்கிருந்து அனுப்பி விட்டுறா. நேரா வந்து அபி கிட்ட எங்க அவன் அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்ல எனக்கு தெரியல, அவன் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னவே, உன்னை நான் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கேன், ஃபெரித்தை பாக்குறதும் பாதுகாத்துக்கிறதும் தான் உன்னோட வேலை. அவன் எங்க போறான் என்ன பண்றான் எல்லாத்தையும் எனக்கு ரிப்போர்ட் பண்றதா உன்னோட வேலை. இப்போ உன்னோட வேலை என்னங்கிறதே மறந்துட்டு நீ வேற வேலை பார்த்துட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். எல்லாத்தையும் மறந்துடு. உன் இடம் எது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறத எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோ. இப்ப சொல்லு, ஃபெரித் எங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். அவன் இந்த மாதிரி ஃபெரித் பெலின் வீட்டில் தான் இருக்கான், அவன் மார்னிங் வந்துடுவான் அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு கொஞ்சம் கோவம் வருது. சரின்ட்டு எதுவும் பேசாம போயிடுறான். அவன் போனதுமே அபி அவனோட கையில இருந்து அந்த ரெட் கலர் இதை வந்து கழட்டிடுறான். இப்படியே மார்னிங் ஆகுது. இப்ப வரைக்குமே ஃபெரித் வீட்டுக்கு வரல. ஃபுல் நைட் அவன் அங்கதான் ஸ்டே பண்ணியிருக்கான். இதெல்லாம் நினைச்சு சேரனுக்கு ரொம்பவே கோவமா இருக்கு. பட் எதுவுமே காட்டிக்காம அமைதியா இருக்கணும் அப்படிங்கறக்காக ரொம்ப நார்மலா இருக்கணும்னு ட்ரை பண்றா கண்ணாடி முன்னாடி நின்று. இந்த டைம்ல ஃபெரித் வீட்டுல இருந்து கிளம்புறான். நீ இன்னும் சாப்பிட கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. இல்ல நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி வெளியே வரும்போது இந்த செர்தார் உள்ள போறத அவன் நோட் பண்றான். செர்தார் உள்ள போயிட்டு நேத்து நடந்ததுக்காக சாரி அப்படிங்கிற மாதிரி பேசுவான். இல்ல இதுக்கு மேல நம்ம 2 பேத்துக்குள்ள ஒண்ணு இல்லை, நீ தயவு செஞ்சு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நேத்து அவன் வந்தான்ல அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். ஆமா வந்தான், இப்போ உனக்கு என்ன, இதுக்கு மேல என் லைஃப்லயும் உன் லைஃப்லயும் எதுவும் இல்லை, வெளியே போ அப்படின்னு சொல்லி அவ எவ்வளவோ சொல்வா. நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுவான். நாங்க என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், உனக்கு என்ன பிரச்சனை, நீ முதல் வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்றான். இதெல்லாம் கேட்டு இருந்து அவனுடைய பேச்சுகள் எல்லாம் மீறத கவனிச்ச ஃபெரித் வரான். உள்ள வந்ததுமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசி அங்கிருந்து வெளியே போறாங்க. இதுக்கப்புறம் பெலின் அங்க இருக்கிறது சேஃப் கிடையாதுன்னு ஃபெரித் நினைக்கிறான். அதனால நீ எல்லாத்தையும் பேக் பண்ணு, நம்ம இங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். எங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறக்கு இவன் ஒரு மாதிரி முழிக்கிறான். இந்த டைம்ல வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃபெரித் எங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஃபெரித் எங்கன்னு எனக்கும் தெரியாது, அப்தின் கிட்ட கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவரோட இந்த ஆன்சர்ஸ் அங்க இருக்க எல்லாருமே கடுப்பாகுது. புருஷன் எங்க இருக்கான்னு பொண்டாட்டிக்கு தெரியலையா, இவ என்ன பண்றா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டே சாப்பிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பெலின் அண்ட் அவளோட பேக்ஸோட ஃபெரித் உள்ள வரான். இதை பார்த்ததுமே செய்ரனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக். அண்ட் குல்கனுக்கும் தான். எல்லாரும் யாரை கூட்டிட்டு வந்திருக்கா இவன் அப்படிங்கிற மாதிரிதான் பார்ப்பாங்க. பட் குல்கன், ஆர்கன், செய்ரன், சுனா இவங்க எல்லாருக்குமே இவளோட லவ்வர் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா தெரியும். இவங்க எல்லாருக்கும் இதை விட டபுள் ஷாக்கா இருக்கு. சாரி நான் இப்படி வந்ததுக்கு, நேத்து நைட் பெலின் வீட்டுல யாரோ புகுந்து அவளோட பொருள் எல்லாம் அடிச்சு போட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல இருக்கிறது அவளுக்கு ரொம்ப சேஃப் கிடையாது, அதனாலதான் நான் இவளை இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. கேட்டதுமே இஃப்கட் கடுப்பேத்துற மாதிரி, ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, பழசெல்லாம் விட்டுருப்பா, 2 பேரும் வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டதுமே செய்ரனுக்கு பயங்கர கோபம் வருது. அவளும்
அவளும் சுனாவும் எந்திரிச்சு ரூமுக்கு போயிடுறாங்க. நான் போய் சேரன்ட்டு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரூமுக்கு பின்னாடியே போறான். சேரன் போனதுமே அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ஃபுல்லா பேக் பண்றா. இதுக்கு மேல நான் இங்க இருக்கணுமா, நான் இதுக்கு மேல இங்க இருக்க போறது இல்ல, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேட்டதும் சுனா, இங்க பாரு, கோவத்துல அவசரத்துல முட்டாள்தனமான முடிவெடுக்காத. இதுக்கு மேல நம்ம வீட்டுக்கு நீ போயிட்ட அப்படின்னா அதோட எல்லாம் முடிஞ்சுது. நம்ம எல்லாரும் கிளம்பி நம்ம கிராமத்துக்கே போக வேண்டியதான். அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இப்பதான் நீ உன்னோட சொந்த காலில் நிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம அதை பார்க்கலாம். நீ உன்னோட சொந்த காலில் நின்ற அப்படின்னா இவங்க யாரை பத்தி எதிர்பார்க்க வேண்டியது இல்ல. உன் லைஃப் மாறிடும். நம்ம திரும்ப அங்க போக வேண்டியது இல்ல. தயவு செஞ்சு முட்டாள்தனமான முடிவு எடுத்துறாத அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஃபெரித் வந்துடுறான். சேரன் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. நீ இதை ரொம்ப அக்லி ஆக்காத. என்ன, நான் ரொம்ப அசிங்கப்படுத்துறேன்னா? நீ இதை விட அசிங்கமா நீ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவ சண்டை போட ஆரம்பிக்கிறா. பெலின் உடனே நான் போயிடுறேன் அப்படிங்கிறா. ப்ளீஸ் பெலின் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சேரன்ட்ட பேச ஆரம்பிக்கிறான். உன் சிஸ்டர் கஷ்டத்துல இருக்கா, ப்ராப்ளத்துல இருக்கா அப்படிங்கிறப்ப இந்த வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு வரலையா, அது மாதிரிதான் இதுவும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இவன் வீட்டுக்குள்ள புந்து வீட்டுல இருந்த பொருளை அடிச்சு போட்டான். இவளுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அவ ரொம்ப பெரிய டேஞ்சர்ல இருக்கா, அவளுக்கு நம்ம தேவை அப்படின்னு சொல்லி ஃபெரித் சொல்றான். இவ டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு கிளம்பிட்டு வெளியே போறதுக்காக கிளம்பி, அவளுக்கு நாம தேவை கிடையாது, நீ தேவை அப்படின்னு சொல்லிட்டு சுனாவை கூட்டிட்டு சேரன் அங்கிருந்து வெளியே கிளம்பிடுறா. இப்ப கீழே போறப்ப அந்த இடத்துல குல்கன் வராங்க. அவங்கள பார்த்ததும், இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு ஆச்சரியத்தை கொடுக்குது. ஆனா இதை விட மோசமா ஒவ்வொரு நாளும் போகவே போகாது. போதும் மிஸ் குல்கன், இதுக்கு மேல இதெல்லாம் நான் தாங்கிக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. நீங்களாச்சு உங்க பையனாச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. அவ ஆல்ரெடி ப்ராப்ளம்ல இருக்கா, அதனாலதான் நான் கூட்டிட்டு வந்தேன். எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ல இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் பேச, நான் உன்னை நினைச்சு எவ்வளவு நாள் பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா என்னை இந்த அளவுக்கு தலைகுனிய வச்சுட்ட. ஏன்னா உன்னை பெத்ததுக்காக இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்டா உன்னை பெத்தேன் அப்படின்னு சொல்லி இப்ப நான் ஃபீல் பண்றேன். நீ என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய கஷ்டமா மாறித்த ஃபெரிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. கீழே போன 2 பேரும் நேரா முடிவெடுத்து எல்ஃப் கிட்ட தான் போலான்னு பிளான் பண்றாங்க. அந்த நேரத்துல இவங்க 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இஃப்கட், இல்ல இந்த பொண்ணுங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க, நம்ம சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ஆர்கனும் ஓகேங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டதுமே இவளுக்கு ரொம்ப ஷாக். என்ன பேசுறீங்க? ஆமா, நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகலைன்னா நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறதா சரி அப்படிங்கிற மாதிரி. இன்னும் குழந்தையும் இல்லை, அதனால டிவோர்ஸ் ஈஸியா நடந்துரும். நம்ம என்ன கேட்குறாங்களோ செட்டில் பண்ணி இவங்களெல்லாம் டைவர்ஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்கன் சொல்ல, இதை கேட்டதுமே அவளுக்கு அழுக வந்துருது. நான் இங்கிருந்து போறேன், இதுக்கு மேல எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ எந்திரிச்சு போயிடுறா. லீஃப் பார்க்க போன இடத்துல இவ அந்த கேம்பெயின் பண்றதுனால எந்தெந்த குழந்தைங்க பெனிஃபிட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாரும் ஒரு சின்ன வீடியோ மாதிரி பண்ணி தேங்க்யூ மிஸ் சேரன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை பார்த்ததுமே சேரனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அழுகியே வந்துருது. ரியலி யூ மேட் மை டே. இந்த குழந்தைங்களுக்காகவே நான் என்ன வேணாலும் பண்ணலாம். நாம இப்ப ப்ராஜெக்ட் ஓரியன்டா என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் அந்த ப்ராஜெக்ட்ல அந்த கேம்பெயின்ல ஒர்க் பண்றதுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ், என்ன மாதிரியான கலர்ஸ் சேரனுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லி 4 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபெரித்தோட அம்மா குல்கன் திட்டிட்டு போனதுல இவளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. இல்ல இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது, உங்க அம்மா சொல்றது சரிதான், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி ஓகே, நீ எங்க போறோம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்றேன். நம்ம ஏதாவது ஹோட்டல்ஸ் பார்க்கலாம், ரூம் எடுத்து தரேன், நீ அங்க ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். 2 பேரும் இது ஓரியன்டா பார்க்கலான்னு போறாங்க. அந்த டைம்ல வீட்டுக்கு ரீச் ஆகுறா. மேல போறப்போ அவளுக்கு போறதுக்கான தைரியமே இல்ல, போகவும் பிடிக்கல, வேற வழி இல்லாம போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தாத்தா வந்துடுறாரு. நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் இப்பதான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி வா ரூமுக்கு போகலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. நீ ஏமா ஒரு மாதிரி டல்லா இருக்க, நீ பண்ண போற அந்த ஒர்க் விஷயமா உங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படிலாம் இல்லைங்க தாத்தா, ஆக்சுவலா ஃபெரித்துக்கு இதுல நிறைய டவுட் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் நாங்க 2 பேரும் உட்காந்து பேசி இதை கிளியர் பண்ணிட்டோம். அப்புறம் ஏன் நீ இப்படி சோகமா இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் மறைப்பா. அவரு சொல்றது ஒரே வார்த்தை தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்பவே அழகானது, ரொம்பவே ஆபத்தானது கூட. அதை நல்லபடியா கொண்டு போக நம்மளுக்கு ரொம்பவே பொறுமை முக்கியம். இன்னைக்கு கோபம் நாளைக்கு சந்தோஷம்னு எல்லாமே மாறும். ஆனா அன்னைக்கும் நாளைக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது, தேவையானது பொறுமை மட்டும்தான். பொறுமையா இருந்தா எல்லாத்தையும் நம்ம சாதிச்சு எல்லாத்தையும் புரிஞ்சு இந்த வாழ்க்கையை சந்தோஷமா மாத்த முடியும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நீ இப்ப போலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. அவர் பேசுனது கொஞ்சம் ஆறுதலா இருந்தாலும் மேல வந்து இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்துருக்கதை பார்த்ததுமே இவளுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது.
நான் தாத்தாட்ட பேசிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இவனுக்கு ஷாக் ஆகி என்ன பேசினா நம்ம வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரித் கூப்பிடும்போது ஏன் அவ போக மாட்டாளா அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். இங்க பாரு, அவ ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டா, அவளுக்கு சீக்கிரமா ஒரு ரூம் பாத்துருவேன், அவ அங்க போயிருவா அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, நீ என்ன பேசின அப்படின்னு சொல்லி கேட்பா. எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னமே அவ அதை நம்பவே இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, அவ ரொம்ப டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, அதனாலதான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. நீ பொய் சொல்றியா இல்ல அவ பொய் சொல்றாளா இல்ல ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து பொய் சொல்றீங்களான்னு தெரியல. கூட்டிட்டு வர்றதுன்னா ஏன் ரூமுக்கு நாம இருக்கிற ரூமுக்கு தான் கூட்டிட்டு வருவியா? கீழே எவ்வளோ ரூம் இருக்குல்ல. இப்ப புரிஞ்சுதா நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி இவ சொல்லிட்டு அழுதுட்டே பாத்ரூம்குள்ள போயிடுறா. அங்க போய் பயங்கர அழுகையா இருக்கு. இவ சுனாக்கு கால் பண்ணி என்னால முடியல, எனக்கு திரும்ப திரும்ப இங்க இருக்கவே பிடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. இவ இந்த மாதிரி இந்த வீட்டுல உட்காந்து அழுதுட்டு கால் பண்றத சுனானால ஏத்துக்க முடியல. சரி நம்ம பெரியவங்க கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுனா போய் அந்த பாட்டிட்டு பேசலான்னு போவா. அப்பா அவங்க அப்பா அவங்க கிட்ட என்ன பேசுற, இங்க வா என்கிட்ட பேசு, என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. உன்கிட்ட யாராவது தப்பா பேசினாங்களா சொல்லுவோம், அப்பா நான் இருக்கேன், என்னன்னு சொல்லு, என்ன நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு இவ எனக்கு இல்லப்பா, செய்றனுக்கு. செய்றேன்னா அங்க இருக்கிற நிறைய பேர் நிறைய விதத்துல அவமானப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. அவ அங்க ரொம்பவே கஷ்டப்படுறா. நீ என்ன சொல்ற, எதா இருந்தாலும் தெளிவா சொல்லு, செய்றனுக்கு என்னாச்சு, யாராவது அவளை அடிச்சிட்டாங்களா, அவன் ஃபெரித் அவனை அடிச்சானா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அடிக்கல, ஆனா நிறைய அவமானப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அவன் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப அவங்க ரூம்ல தான் அந்த பொண்ணு இருக்கா. நீ என்ன சொல்ற, என்ன டென்ஷன் பண்ணாத சொன்னா, உண்மை என்னமோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றா. ஆமாப்பா, நான் உங்ககிட்ட உண்மையதான் சொல்றேன். சரி நாங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காப்பா. இத கேட்டதுமே அவனுக்கு கோபம் அதிகமாகுது. ஒரு நிமிஷம் அந்த சைட் போயிட்டு இங்க வந்து, நீ என்ன சொல்றியோ அந்த வார்த்தைக்காக நீ நிக்கிறியா? நான் இதை கேட்பேன், கண்டிப்பா எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன், செய்யறேன்னு நான் விட்டுற மாட்டேன். நீ சொல்ற வார்த்தை உண்மைதானே, அதுக்கு நீ ஈக்குவலா நிக்கிறல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் என்னோட வார்த்தைக்காக நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொன்னதுமே, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னா ஒரு சில வார்த்தைகள் சொல்றா. நான் உங்களை பார்த்து பயந்துதான் வளர்ந்துருக்கேன். உங்க முன்னாடி நிக்கும் போது உங்களை நேருக்கு நேர் கூட பார்க்க மாட்டேன், கண்ணை மூடிதான் நிப்பேன். நீங்க எங்களை அப்படிதான் வளர்த்திருக்கீங்க, நாங்களும் அப்படிதான் வளர்ந்துருக்கோம். எனக்கு ஏதாவது தப்பா நடக்கும்போது எனக்கு பயமா இருக்கும், ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும். கடவுள் அருளால எனக்கு ஒரு அப்பா இருக்காருன்னு. எனக்கு என்ன நடந்தாலும், எவ்வளவு பிரச்சனை ஆனாலும், என்ன சுச்சுவேஷனா இருந்தாலும் எங்களை காப்பாத்துறக்கு, எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க அங்க இருக்கீங்க. செய்றேன்னு அழுதுட்டு இருக்காப்பா, அவளை அழ விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேட்டதுமே செய்றனோட அப்பாக்கு அழுக வந்துருது. ஒரு நிமிஷம் போய் அந்த சைட் கண்ணை தொடச்சிட்டு, நீ தைரியமா இரு, நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சுனாவை கட்டி பிடிச்சு அவளை ஆற தழுவிட்டு, நீ போ, அம்மாவை காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவரு பயங்கர கோவப்படுறாரு. அதே டைம்ல ஃபெரித்துக்கு கால் பண்ணி, நான் தான் பேசுறேன்னு காட்டிக்க வேண்டாம், தனியா வாங்க அப்படின்னு சொல்லி, நான் சொல்ற இடத்துக்கு இந்த டைமுக்கு நீங்க மட்டும் தனியா வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அசிம் சொல்ல, சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யார்கிட்ட எதுவும் சொல்லாம வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சு அங்கிருந்து போறான். அவனை பின்னாடியே ஒரு பிளாக் கலர் கார் ஃபாலோ பண்ணுது. இப்படியே நைட் ஆகிட எல்லாரும் டின்னர் சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா டின்னருக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. இப்போதான் ஃபெரித் இன்னும் அங்க வரல அப்படிங்கிறது தெரியுது. செய்ரன் மட்டும் வரா. ஃபெரித் எங்கேன்னு கேட்டப்போ, ஃபெரித் எனக்கு எங்கேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வந்து உட்கார்றா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுது. குல்கன் ஃபெரித்துக்கு கால் பண்ணி பார்ப்பாங்க, பட் அவன் போனே எடுக்க மாட்டான். இந்த டைம்ல அந்த டேபிளுக்கு கரெக்டா தாத்தா வந்துடுறாரு. ஃபெரித் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஃபெரித் எங்க போறேன்னு எனக்கு சொல்லவே இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தாத்தாட்டையும் இதே மாதிரியான பதிலா செய்ரன் பேச, குல்கன் உடனே நான் கால் பண்ணி பார்த்தேன், அவன் எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றான். 2 நாள் தான் நான் டேபிளுக்கு வரல, அதுக்குள்ள எல்லாருக்கும் எல்லாம் மறந்து போச்சா? செத்தாலும் உடம்பு சரியில்லைன்னா மட்டும்தான் இந்த டேபிளுக்கு வரக்கூடாது, மித்த என்ன ஆனாலும் இந்த டேபிள்ல இருக்கணும். நான் இல்லைன்னா எல்லாருக்கும் எல்லாம் மறந்துருமா அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்டுட்டே போய் டேபிள்ல உட்கார்றாரு. டேபிள்ல உட்காரும் போது அவர் சொல்றது, இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு மரியாதை கொடுத்து
இருக்கன்னா அவங்க அதை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா சேரனை பேசுறாரு. அது மட்டும் இல்லாம, நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவ, அதனாலதான் இந்த டேபிள் உட்காந்துருக்க, உன் புருஷன் எங்க போறான் வரான்னு கூட உனக்கு தெரியாதா, இது என்ன மாதிரியான பதில் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடுறாரு. சேரனுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இதே டைம்ல சேரனோட அப்பாவை இவன் மீட் பண்றான். நீ ஒரு நல்ல ஆம்பளைன்னு நினைச்சேன், உன் ஃபேமிலி ஒரு நல்ல ஃபேமிலின்னு நினைச்சேன், அதனாலதான் என் பொண்ணை உனக்கு நான் கட்டி கொடுத்தேன். என் பொண்ணை நீ நல்லா பார்த்துப்பன்னு நினைச்சேன், ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என் பொண்ணை நீ அவமானப்படுத்திட்டு இருக்க, என் பொண்ணை கஷ்டப்படுத்திட்டு இருக்க, ஏதோ ஒருத்தைய வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கியா, என்ன நினைச்சிட்டு இருக்க ஃபெரித், உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல, என் பொண்ணு இருக்கிற வீட்டுல இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்து வச்சீன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு. அதுக்கு ஃபெரித், இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன், யாரு உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அந்த பொண்ணு ரொம்பவே பெரிய ப்ராப்ளத்துல இருந்தா, நான் இல்ல நீங்க கூட இந்த சுச்சுவேஷன்ல இருக்கிற பொண்ணுக்கு இதே ஹெல்ப் தான் பண்ணிருப்பீங்க. என்னது ஹெல்ப்பா, இதான் நீ ஹெல்ப் பண்ற லட்சணமா, நீ ஒருத்தி ஹெல்ப் பண்றதுக்கு பேர்ல என் பொண்ணோட மரியாதையை மறந்துட்ட, என் பொண்ணு இன்னைக்கு உன்னால அழுதுட்டு இருக்கா, அவள் எப்படி நீ அழ விடலாம், இதுக்காகவா நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கிற கேள்விக்கு ஃபெரித் கிட்ட எந்த பதிலும் கிடையாது. அவனும் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆகிடுறான். என் பொண்ணை என்னை விட நீதான் ரொம்ப அழ வச்சிருக்க, என் பொண்ணு என்ன மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங் பிரேவ், அவளே அழுகுறானா அப்ப நீ என்னென்ன பண்ணிருப்பன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசுறாரு. இதை கேட்டதுமே ஃபெரித் ஒரு மாதிரி அழுதுட்டே, நீங்க திரும்ப சேரனை கூட்டிட்டு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இத கேட்டதுமே கசிம்க்கு சிரிப்பு தான் வருது. நீ என்ன நினைக்கிற, நான் அன்னைக்கே அவளை கூட்டிட்டு போனேன், நீ வந்து தூக்கிட்டு போன, ஆனா என்னோட லூஸ் பொண்ணு உன் கூட தான் இருக்கா, இப்போ உன்னைத்தான் அவ ஃபாலோ பண்றா, நான் கூட்டிட்டு போய் என்ன பிரயோஜனம். ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ ஃபெரித், இதுக்கு மேல நான் என் பொண்ணை உன் வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிட்டேன்னா திரும்பி அவளை அனுப்ப மாட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஃபாதர் கசிம், உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க, சுனா, அம்மா, பாட்டி, இவங்க எல்லாரும் என்னோட ஃபேமிலி. சேரனோட நகை இனிக்குல ஒரு சின்ன அடிப்பட்டா கூட இந்த உலகத்தையே நான் எரிச்சிருவேன். சேரன் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், நான் இந்த மாதிரி எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி இவன் பேசுறான். இவனோட பேச்சு கேட்டு, பேச்சுல எல்லாம் நீ வாய் மன்னன் தான், நடக்கிறதுல என்ன அப்படி காட்ட மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லும்போது அவன் அழுக ஆரம்பிக்கிறான். சரி சரி அழுகாத, என் பொண்ணு அழுதா அதை நான் ஏத்துக்க மாட்டேன், அதனாலதான் உங்க பொண்ணு மட்டுமா அழுகிறா, நீங்களும் தானே அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். கசிமும் கண்ணை துடைக்க, ஃபெரித்தும் கண்ணை துடைக்க, ஒரே அழுகதான். சரி சரி என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோ, சரி வா வா எந்திரிச்சு வந்து என்ன கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளையும் மாமனாரும் எந்திரிச்சு கட்டி பிடிக்கிற அந்த செகண்ட்ல அந்த இடத்துக்கு இங்க கேங்ஸ்டர் வரானுங்க. அவனை பார்த்ததுமே நீங்க வீட்டுக்கு போயிருங்க, அவனுங்களுக்கு எங்கிட்ட தான் பிரச்சனை, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றான். என் மாப்பிள்ளை தனியா விட்டுட்டு நான் போக முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப அந்த கேங்ஸ்டர் என்ன சொல்றான்னா, அங்கிள் அங்கிள் நீங்க கிளம்புங்க, உங்க மாப்பிள்ளைகிட்ட நாங்க தனியா பேசணும் அப்படின்னு சொல்றா. என்ன அங்கிள்னு சொல்றான், இவன் தான் அன்னைக்கு அபியும் நானும் கார்ல போயிட்டு இருக்கும்போது வண்டி நிறுத்தினா அப்படின்னு சொல்லி இந்த கசின் ஓடி போய் அவன் மூக்குலயே ஒரு முட்டு, அந்த செகண்டே அவன் மூக்கு உடைஞ்சிருது. 2 பேரும் நல்லா மாத்தி மாத்தி சண்டை போட அந்த ஆளுகளை திணறானுங்க. என் மூக்கையே உடச்சிட்டான்டா இவன் அப்படின்னு சொல்லி அந்த கேங்ஸ்டர் சொன்ன செகண்ட்ல பக்கத்துல இருந்த ஒரு முட்டா பைய கன் எடுத்து நீட்டுறான். அந்த செகண்ட் அவன் பாயிண்ட் பண்ணது கசிமை தான். இதை நோட் பண்ண ஃபெரித் கசிம்க்கு நடுவுல வந்து நின்னுறான். கன்ல ஷூட் பண்ணிட்டாங்க. யாருக்கு அடிபட்டது, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். உங்களோட ஆட்ஸ் அண்ட் ப்ரமோஷன் நம்ம சேனல்ல வரணும்னா கீழே தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.